அழகான அன்பு செயலால் அகிலம் இயக்கும் அன்பர்களே, அகிலம் இயக்கும் அன்பர்களே, நம் மன்றாட வாழ்வை கொண்டாடி மகிழ மன்றாட வருகை நேரமதில், மன்றாட வருகை நேரமதில். அழகழகான அன்பு செயலால் அகிலம் இயக்கும் அன்பர்களே, அகிலம் இயக்கும் அன்பர்களே, நம் மன்றாட வாழ்வை கொண்டாடி மகிழ மன்றாட வருகை நேரமதில், மன்றாட வருகை நேரமதில். வருக வருகவே வரங்கள் பெருகவே வாழ்வின் பழியிலே, எழுக எழுகவே ஏக்கம் போக்கவே இயேசுவின் வழியிலே. அழகழகான அன்பு செயலால் அகிலம் இயக்கும் அன்பர்களே, அகிலம் இயக்கும் அன்பர்களே, நம் மன்றாட வாழ்வை கொண்டாடி மகிழ மன்றாட வருகை நேரமதில், மன்றாட வருகை நேரமதில். கடவுளின் அன்பு பிள்ளைகள் நாம் கணமும் மறவோம் நம் வாழ்வில், உடனுள்ள யாவரும் நம் உறவே உயிருள்ள வரையில் இதை நினைப்போம். கடவுளின் அன்பு பிள்ளைகள் நாம் கணவோம் மறவோம் நம் வாழ்வில், உடனுள்ள யாவரும் நம் உறவே உயிருள்ள வரையில் இதை நினைப்போம். வாழ்வினும் தேடலில் நல்லன செய்கையில் வாழ்வுக்கும் இறைவனும் நம்முடன் இணைக்கிறார், நம்முடன் இணைக்கிறார், நம்முடன் இணைக்கிறார். அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா ப்ளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் மக்களின் கருத்துக்களுக்காகவும், இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களுடைய கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, the Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus Shrine Web ITV as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velangani who are watching the same. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இந்த புதிய நாளுக்காக நாம் இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இந்த புதிய நாளை இறைவன் நமக்கு தந்திருக்கின்றாரே என்றால் இறைவன் நம்மோடு இருக்கின்றார் என்பது அதனுடைய பொருள். இந்த நாளானது இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் அமோகமான வெற்றியை தர வேண்டும் என்றும், எப்பொழுதுமே பிறருக்கு நன்மையை செய்ய வேண்டும் என்றும், நன்மையின் மூலமாக தீமையை வெல்ல வேண்டும் என்பதற்கு ஒரு அழைப்பாக இந்த நாள் இருந்து கொண்டிருக்கின்றது. இறைவன் அந்த வாழ்க்கையை முழுமையாக வாழ்வோம், நிறைவாக வாழ்வோம், மகிழ்ச்சியாக வாழ்வோம், எல்லாமே நடக்கும் என்ற நம்பிக்கையோடு எதிர்நோக்கோடு வாழுவோம். இன்றைய தினம் திரு அவை புனித ஜோசப் வாஸ் என்பவரை நினைவு கூறுகின்றது. அவருடைய பரிந்துரையை ஜெபத்தையும் நாடுவோம். மறை உண்மைகளை இறைவனுக்கு ஏற்புடைய முறையில் ஒப்புக் கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குறைகளையும் பலவீனங்களையும் ஏற்று மனமருந்தி மன்னிப்பு பெறுவோம்.
எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகியால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும் பாரதூதர் புந்தரனவரை சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம்மீது இரக்கமைத்து நம்முடைய குறைகளை மன்னித்து நம்மை நிறைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, ஜோசப் வாஸ் என்னும் புனிதரின் எடுத்துக்காட்டாலும் அருள் பணியாலும் ஆசியாவில் உள்ள உமது திரு அவையை மேன்மையுற செய்தீரே. உண்மையின் வார்த்தையால் வளம் பெறச் செய்து வாழ்வுகளுக்கும் அருளடையாளத்தால் உமது ஊழியர் கூட்டமளித்த வாழ்வுகளுக்கும் அருளடையாளத்தால் ஊழியர் கூட்டமளித்த மக்களை கண்ணோக்கி அருள உம்மை மன்றாடுகின்றோம். அதனால் அவரது பரிந்துரையின் வழியாக அவர்களது நம்பிக்கையில் தொடர்ந்து வளரவும் நற்செய்திக்கு என்றும் ஆற்றல் மிகு சாட்சியாக விளங்கவும் இரக்கமுடன் அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, தூய ஆவியார் கூறுவது, இன்று நீங்கள் அவரது குரலை கேட்பீர்கள் என்றால், பாலை நிலத்தில் சோதனை நாளன்று கிளர்ச்சியின் போது இருந்தது போல உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் 40 ஆண்டுகள் என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். எனவே அத்தலைமுறையினர் மீது வெறுப்பு கொண்டு எப்போதும் இவர்களது உள்ளம் தவறுகிறது. என் வழிகளை இவர்கள் அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று நான் அளிக்கும் இளைப்பாட்சியின் நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன் என்றார் கடவுள். அன்பர்களே, நம்பிக்கை கொள்ளாத தீய உள்ளம் வாழும் கடவுளை விட்டு விலகும். இத்தகைய தீய உள்ளம் உங்களுள் எவருக்கும் இராதபடி பார்த்து கொள்ளுங்கள். உங்களுள் எவரும் பாவத்தால் ஏமாற்றப்பட்டு கடின உள்ளத்தினர் ஆகாதவாறு ஒவ்வொரு நாளும் இன்றே என எண்ணி நாள்தோறும் ஒருவருக்கொருவர் அறிவுரை கூறுங்கள். தொடக்கத்தில் நாம் கொண்டிருந்த திட நம்பிக்கையை இறுதி வரை உறுதியாக பற்றி கொண்டிருந்தால் நாமும் கிறிஸ்துவின் பங்காளிகளாவோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 95 பதிலுரை பாடல். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர்கள்,
ஆண்டவர் குரலுக்கு செவி சாயுங்கள். ஆண்டவர் குரலுக்கு செவி சாயுங்கள். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். ஆண்டவர் குரலுக்கு செவி சாயுங்கள். வாருங்கள் தாழ்பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். ஆண்டவர் குரலுக்கு செவி சாயுங்கள். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். ஆண்டவர் குரலுக்கு செவி சாயுங்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர். என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். 40 ஆண்டளவாய் அந்த தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டியதா. நான் உரைத்தது அவர்கள் உறுதியற்ற உள்ளம் கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். ஆண்டவர் குரலுக்கு செவி சாயுங்கள். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். ஆண்டவர் குரலுக்கு செவி சாயுங்கள். இயேசுவின் அரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. ஒரு நாள் தொழுநாய் ஒருவர் இயேசுவிடம் வந்து, நீர் விரும்பினால் எனது நோயை நீங்க உம்மால் முடியும் என்று முழந்தாள் படியிட்டு வேண்டினார். இயேசு அவர் மீது பரிவு கொண்டு தமது கையை நீட்டி அவரை தொட்டு அவரிடம், நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்றார். உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்க அவர் நலமடைந்தார். பிறகு அவரிடம், இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம், கவனமாய் இரும். ஆனால் நீ போய் உம்மை குருவிடம் காட்டி
நோய் நீங்கியதற்காக மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும். நீ நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்று மிக கண்டிப்பாக கூறி உடனடியாக அவரை அனுப்பிவிட்டார். ஆனால் அவர் புறப்பட்டு சென்று இந்த செய்தியை எங்கும் அறிவித்து பரப்பி வந்தார். ஆதலால் இயேசு எந்த நகருக்குள் வெளிப்படையாய் செல்ல முடியவில்லை. வெளியே தனிமையான இடங்களில் தங்கி வந்தார். எனினும் மக்கள் எல்லா இடங்களிலிருந்தும் அவரிடம் வந்து கொண்டிருந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய தினம் திருப்பாடல் ஆசிரியரோடு நாம் சேர்ந்து ஜெபித்தோம். திருப்பாடல் 95, உங்கள் இதயங்களை கடினப்படுத்தாதீர்கள், ஆண்டவருடைய குரலுக்கு செவிசாயுங்கள். இறைவனுடைய குரலுக்கு நீங்கள் செவிசாய்த்தீர்களேயானால் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள் என்று திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு அழைப்பு விடுவிக்கின்றார். இந்த திருப்பாடல் 95வது திருப்பாடல் ஒவ்வொரு குருவும் ஒவ்வொரு துறவியும் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் காலை வேளையில் எழும்பியவுடன் இந்த திருப்பாடலை சிந்திப்பதற்கு தியானிப்பதற்கு திரு அவையானது நம்மை வலியுறுத்துகின்றது. கண்டிப்பாக குருக்களும் துறவிகளும் காலையில் எழும்பியவுடன் இந்த திருப்பாடலை ஜெபிக்க வேண்டும். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர்கள், ஆண்டவருடைய குரலுக்கு செவிசாயுங்கள். எனவேதான் நாம் இன்றைய தினம் சிந்திக்க இருக்கின்றோம், தியானிக்க இருக்கின்றோம். ஆண்டவர்தான் இதயம், இதயம்தான் ஆண்டவர். கால்ரானர் என்ற ஒரு இறையியல் வல்லுனர், ஜெர்மனி நாட்டை சேர்ந்த இறையியல் வல்லுனர் கூறுவார், இதயம் ஆண்டவர், ஆண்டவர்தான் இதயம் என்று அழகாக கூறுவார். இந்த திருப்பாடலினுடைய முன்பகுதியை எடுத்துக்கொண்டோமையானால் ஆண்டவருடைய வல்லமையை திருப்பாடல் ஆசிரியர் எடுத்துரைக்கின்றார். இந்த உலகத்தை எல்லாம் படைத்தவர் ஆண்டவர். வானத்தையும் பூமியையும் தரையையும் வானங்களுடைய அனைத்து கோள்களையும் படைத்தவர் ஆண்டவர். அந்த ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் கிறிஸ்துவிலேயே படைத்திருக்கின்றார். எனவேதான் திருப்பாடல் ஆசிரியர் நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார், வாருங்கள் தாழ்பணிந்து அந்த ஆண்டவரை தொழுவோம், நம்ம உருவாக்கிய ஆண்டவர் முன்பு முழந்தாளிடுவோம், நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன்பு நாம் நெடுஞ்சான் கிடையாய் கிடப்போம். அவரே நமது கடவுள், நாம் ஒவ்வொருவரும் அவருடைய மக்கள். நாம் ஒவ்வொருவரையும் அவர் நம் ஒவ்வொருவரையும் பேணி பாதுகாக்கின்றார், உடன் பயணிக்கின்றார், உடன் இருக்கின்றார், நம்மை பராமரித்து வருகின்றார் என்று திருப்பாடல் ஆசிரியர் அழகாக கூறுகின்றார். அன்பார்ந்த நண்பர்களே, இந்த ஆண்டை நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஜூபிலி ஆண்டாக அறிவித்திருக்கின்றார். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகிலேயே மனித அவதாரம் எடுத்த 2025வது ஆண்டை நாம் கொண்டாடுகின்றோம். இந்த ஆண்டை ஜூபிலி ஆண்டாக அறிவித்ததோடு மட்டுமல்லாமல் நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகிலேயே எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்று திருத்தந்தை அறிவித்திருக்கின்றார், திருச்சபை அறிவித்திருக்கின்றது. எதிர்நோக்கின் திருப்பயணிகள். எதிர்நோக்கு என்றாலே நம்பிக்கை. நம்பிக்கையோடு வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நாம் இரவு தூங்க போகின்றோமே, ஆனால் மறுநாள் காலையில் எழும்புவோம் என்ற நம்பிக்கையோடு செல்லுகின்றோம். நம்பிக்கை இல்லாவிட்டால் வாழ்வே இல்லை. நம்பிக்கை என்பது ஒரு உந்து சக்தி, ஒரு முன்னோக்கி செல்லுகின்ற முன்னெடுத்து செல்லுகின்ற ஒரு உந்து சக்தியாக நம்பிக்கை இருக்கின்றது. நம்பிக்கை இல்லாவிட்டால் மனிதனுடைய வாழ்வுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்றான். திருமணமாகி பிள்ளை இல்லாத திருமண தம்பதியர்களுக்கு பிள்ளை கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பொறுப்புள்ளாத கணவன் பொறுப்போடு வாழுவார் என்ற நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே நாம் இந்த உலகிலேயே நம்பிக்கையினுடைய திருப்பயணிகள்.
திருப்பயணிகள் என்று கூறுகின்ற பொழுது அன்புக்குரியவர்களே, பிறரை நோக்கி நாம் பயணம் செய்கின்றோம். வாழ்வை நோக்கி, வளர்ச்சியை நோக்கி, முன்னேற்றத்தை நோக்கி, விஞ்ஞான தொழில்நுட்பத்தை நோக்கி, இறை விழுமியங்களை நோக்கி நாம் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். எல்லாவற்றுக்கு மேலாக கடவுளை நோக்கி நாம் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். புனித பவுலடிகளார் 3வது அதிகாரத்திலே, பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 3வது அதிகாரத்திலே 20வது வசனத்திலே கூறுகின்றார், உங்களுடைய தாய் வீடு விண்ணகம் என்று. எனவேதான் வத்திக்கான் சங்கம் அழகாக கூறுகின்றது, ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இந்த உலகிலேயே ஒரு திருப்பயணியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் என்று. நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகிலே திருப்பயணிகள். நாம் ஏன் திருத்தலத்திற்கு வருகின்றோம்? வேளாங்கண்ணி, அதே போன்று பூண்டி, எருசலேம், முஸ்லீம்களை எடுத்துக்கொண்டால் மெக்கா, மெதீனா, இந்துக்களை எடுத்துக்கொண்டோமே ஆனால் பழனி, திருப்பதி போன்ற இடங்களுக்கு திருப்பயணம் மேற்கொள்ளுகின்றார்கள். எதற்காக? ஆண்டவருக்கு முதல் முறையாக நன்றி கூறுவதற்காக நாம் செல்லுகின்றோம். ஏனெனில் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் படைத்திருக்கின்றார். உலகத்தை படைத்த, விண்மீன்களை படைத்த அதே இறைவன் கிறிஸ்துவிலே நம் ஒவ்வொருவரையும் படைத்திருக்கின்றார். அந்த இறைவனுக்கு நன்றி சொல்வதற்காக. எரேமியா அதிகாரம் 1:4 வசனத்தை எடுத்துக்கொண்டோமேயானால், தாயின் கருப்பையிலே உருவாவதற்கு முன்பே இறைவன் நம் ஒவ்வொருவரையும் அறிந்திருக்கின்றார். தாயினுடைய கருப்பையிலிருந்து வெளிவருவதற்கு முன்பு இறைவன் நம் ஒவ்வொருவரையும் அர்ச்சித்திருக்கின்றார், புனிதப்படுத்தி இருக்கின்றார். இதற்குடைய அர்த்தம் என்னவென்றால், இறைவன் தான் நம்முடைய வாழ்வினுடைய முதலும் கடைசியுமாக இருக்கின்றார். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் தம்முடைய பெற்றோர்கள் மூலமாக தேர்ந்தெடுத்து இந்த உலகிற்கு அனுப்பி இருக்கின்றார். ஒரு லட்சியத்திற்காக, ஒரு காரியத்தை நிறைவேற்றுவதற்காக இறைவன் நம்மை அனுப்பி இருக்கின்றார். அதே இறைவன் எசையா அதிகாரம் 40வது அதிகாரம் 41வது அதிகாரம் 10வது வசனத்திலே கூறுகின்றார், திகையாதே, கலக்கமடையாதே, அஞ்சாதே, பயப்படாதே, நீ முக்கியமானவன், விலை மதிக்கப்பட்டவன், நான் உன்னோடு இருக்கின்றேன். உன்னை நான் வெட்கமடைய செய்ய மாட்டேன், உன்னை நான் வெற்றி அடைய செய்வேன் என்று. எனவே இந்த இறைவனுக்கு நன்றி கூறுவதற்காக நாம் திருத்தலங்களுக்கு செல்லுகின்றோம். அன்புக்குரியவர்களே, காரணம் நம்மை இறைவன் படைத்திருக்கின்றார். அவர் முன் முழந்தாளிடுவோம். இந்த உலகிலே நாம் திருப்பயணிகள் என்பதை வெளிப்படுத்துவதற்காக நாம் திருத்தலங்களுக்கு செல்லுகின்றோம். இரண்டாவதாக, எதற்கு நாம் திருத்தலங்களுக்கு செல்லுகின்றோம்? நம்முடைய விளைவீனங்களினால், குறைகளினால், நம்மிடமிருந்தும் பிறரிடமிருந்தும் இயற்கையிலிருந்தும் இறைவிடமிருந்தும் நாம் பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தனிமைப்படுத்தப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒப்புரவு என்ற அருள்சானத்தின் மூலமாக இறைவனுடைய குடும்பத்தோடு நாம் ஒன்றிணைகின்றோம், நற்கரனை உட்கொள்ளுகின்றோம், பாவசங்கர்த்தனம் செய்கின்றோம், மானிடத்தோடு திரும்பவும் நாம் ஒப்புரவாகின்றோம். எனவே இரண்டாவதாக அன்புக்குரியவர்களே, நாம் ஒப்புரவாகுவதற்கு நாம் திருத்தலங்களுக்கு வருகின்றோம். மூன்றாவதாக, நம்மை நாம் கட்டி எழுப்புகின்றோம். இறை வார்த்தையினால் கட்டி எழுப்புகின்றோம். இறை விழுமியங்களினால் நாம் உண்மையாகவே கட்டி எழுப்புகின்றோம். நீதி, உண்மை, அன்பு, மகிழ்ச்சி, சமாதானம், தியாகம் போன்ற இறை விழுமியங்களினால் நம்மை நாம் கட்டி எழுப்புகின்றோம். புது உணர்வோடு, புது மலர்ச்சியோடு நாம் வீடு திரும்புகின்றோம். எனவே மூன்றாவதாக, உண்மையாகவே நம்மை நாம் இறை வார்த்தையினால் கட்டி எழுப்புவதற்கு நாம் திருத்தலங்களுக்கு வருகின்றோம். திருத்தலங்கு வருவது ஒரு உல்லாச பயணம் அல்ல. நான்காவதாக, மற்ற இடங்களை விடவும், எங்குமே இறைவன் இருந்தாலும் மற்ற இடங்களை விடவும் இந்த திருத்தலங்களிலே ஆண்டவருடைய உடனிருப்பை அதிகமாக உணர்கின்றோம். நம்மை நாம் சுய ஆய்வு செய்து, சுய சோதனை செய்து இறைவனுடைய அருகாமையை நாம் உணர்கின்றோம். இவ்வாறாக பல காரணங்களுக்காக அன்புக்குரியவர்களை நாம் திருப்பயணம் மேற்கொள்கின்றோம், திரு யாத்திரை மேற்கொள்ளுகின்றோம், திருத்தலங்களுக்கு செல்லுகின்றோம். இதைத்தான் ஆண்டவர் கூறுகின்றார், ஆண்டவருக்கு நன்றி கூறுங்கள் என்று. ஆண்டவருக்கு நன்றி கூறுவதற்காக நாம் திருத்தலங்களுக்கு வருகின்றோம். இரண்டாவதாக நாம் பார்த்தோமே, ஆனால் திருப்பாடல் ஆசிரியர் கூறுகின்றார், நீங்கள் அவருக்கு குரலுக்கு செவிசாயுங்கள் என்று. இன்றைய முதல் வாசகத்திலே நாம் கேட்டோம், இஸ்ராயேல் மக்கள் இறைவனுடைய குரலுக்கு செவிசாய்க்கவில்லை, அவருக்கு கீழ்ப்படியவில்லை. அவர்களை அதிசயமான முறையிலே, அற்புதமான முறையிலே பார்வோனின் அடிமையிலிருந்து ஆண்டவர் மீட்டார்.
அந்த மீட்ட இறைவனுக்கு அவர்கள் செவிசாய்க்கவில்லை, கடினப்படுத்திக் கொண்டார்கள். நம்முடைய இதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். இறை வார்த்தைக்கு ஏற்ப நம்முடைய இதயத்தை உருவாக்குவதற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இறை வார்த்தையின் அடிப்படையிலேயே அன்புக்குரியவர்களை நம்முடைய இதயங்களை கட்டமைப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நம்முடைய இதயங்களை பண்படுத்த வேண்டும். நம்முடைய இதயங்களை உண்மையாகவே பக்குவப்படுத்துவதற்கு, இறை வார்த்தையினால் பக்குவப்படுத்துவதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஒரு காலத்திலே நாம் பார்த்தோமேயானால் இறைவன் இயற்கையில் இருப்பதாக மனிதனை நினைத்தான். இரண்டாவதாக மனிதன் ஆலயத்திலே இருப்பதாக நினைத்தான். இறுதியாக நாகரிக உலகிலேயே அறிவு வளர வர மனிதன் இதயத்திலேயே இருக்கின்றான். கண்டிப்பாக இறைவன் நம் ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் இருக்கின்றார். காரணம் என்னவென்றால் இது விவிலிய ஆதாரம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் தன்னுடைய சாயலாக பாவனையாக படைத்திருக்கின்றார். தன்னுடைய நற்செயல்களினால், நற்குணங்களினால் நாம் ஒவ்வொருவரையும் இறைவன் படைத்திருக்கின்றார். நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய படைப்பு, ஆண்டவருடைய பிரதிபலிப்பாக இந்த உலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவருடைய பிம்பங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவேதான் இதயம் ஆண்டவருடைய ஆலயம். ஆண்டவர் தாமே கூறியிருக்கின்றார், இந்த பவுலடிகளாரும் கூறுகின்றார், நாம் ஒவ்வொருவரும் இறைவன் வாழுகின்ற ஆலயம், நீங்கள் அதனை புனிதமாக வைத்துக் கொள்ளுங்கள். அனைத்து புனிதர்களுடைய அனுபவமும் கூட அதுதான், சித்தர்களுடைய அனுபவமும் கூட இதுதான். அதே போன்று இந்து தத்துவம் அழகாக கூறுகின்றது. சங்கராச்சாரியார் கூறுவார், யூ ஆர் எ பிரமன், நீ கடவுள். நீ அறியாமையிலே இருப்பதன் காரணமாகத்தான் நீ கடவுள் என்பதை நீ உணரவில்லை. அறியாமை நீங்குகின்ற பொழுது அதை நீ உணர்ந்து கொள்வாய் என்று. நாம் ஒவ்வொருவரும் இறைவனுடைய பிம்பங்கள். எனவே தான் ஆண்டவர் கூறுகின்றார், உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள், ஆண்டவருடைய குரலுக்கு செவிசாயுங்கள் என்று. இறை வார்த்தையின்படி வாழ்வதுதான் அன்புக்குரிய மக்களே உண்மையான ஜெபம். பிறரை அன்பு செய்வது, விட்டு கொடுப்பது, பிறருக்கு உடன் இரக்கம் காட்டுவது, உதவி செய்வது, இதுதான் உண்மையான ஜெபம் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். அனைத்து விதமான திருப்பயணங்களிலும் முக்கியமான ஒரு திருப்பயணம் உள்நோக்கிய பயணம். மறந்து விடாதீர்கள். வேளாங்கண்ணிக்கு வருவது எளிது, மெக்கா மெதீனா எருசலேமுக்கு செல்வது மிகவும் எளிது. ஆனால் உள்ளத்திலேயே இருக்கின்ற இறைவனை கண்டுபிடிப்பது மிகவும் கடினமான ஒன்று. உள்நோக்கிய பயணம், இதயத்தை நோக்கிய உள்நோக்கிய பயணம் மிகவும் இன்றியமையாதது. நீங்கள் வேளாங்கண்ணிக்கு வருகின்ற பொழுது அந்த ஒர்ஷிப் அடோரேஷன் சேப்பல் இருக்கின்றது, அழகாக இருந்து உங்களையே நீங்கள் சுயமாய்வு செய்யலாம். இதுதான் அவிலாதரசால் சொல்லுவார்கள், இன்டீரியர் கேசல் என்ற ஒரு நூலிலே உள்நோக்கிய பயணம். உள்நோக்கிய பயணத்தின் பொழுதுதான் நம்முடைய குறைகளை கண்டுபிடிக்கின்றோம். ஆணவம், அகங்காரம், அடவாடித்தனம், அதிகார போக்கு, பொறுப்பில்லாத நிலைமை, தான் தோன்றித்தனம், சோம்பேறித்தனம், இவற்றை அனைத்தையும் உண்மையாக உதறி தள்ளிவிட்டு நாம் இறைவனுடைய வார்த்தைக்கு நாம் செவிமடுக்கின்றோம். அதுதான் அன்புக்குரியவர்களை பண்பட்ட இதயம், பக்குவப்பட்ட இதயம். இதைத்தான் கால்ரானர் கூறுவார், ஆண்டவர் இதயம், இதயம் ஆண்டவர் என்று. இறுதியாக அன்புக்குரியவர்களே, புனித யாக்கோபு தன்னுடைய திருமடலிலே அழகாக கூறுகின்றார், நம்முடைய நம்பிக்கையானது செயல் வடிவம் கொடுக்க வேண்டும் என்று நமக்கு அழகாக கூறுகின்றார். 2வது அதிகாரம் 14வது வசனத்தை எடுத்துக்கோமையானால் புனித யாக்கோபு அழகாக கூறுகின்றார், எங்கள் சகோதர சகோதரிகளே, தம்முடைய நம்பிக்கை உண்டு என சொல்லும் ஒருவர் அதை செயல்களிலே காட்டாவிட்டால் அதனால் என்ன பயன்? அந்த நம்பிக்கை அவரை மீட்க முடியுமா? நம்பிக்கை மட்டும் மீட்க முடியாது. கிறிஸ்துவம் என்பது நம்பிக்கை அறிக்கை மட்டுமல்ல. கிறிஸ்துவம் என்பது அன்புக்குரியவர்களை செயலாக்கம் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். ஒரு சகோதரன் அல்லது ஒரு சகோதரி போதிய உடையும் அன்றாட உணவும் இல்லாதிருக்கும் பொழுது அவர்கள் உடலுக்கு தேவையானவை எவற்றையும் கொடாமல் உங்களுள் ஒருவர் அவர்களை பார்த்து நலமே சென்று வாருங்கள், குளிர் காய்ந்து கொள்ளுங்கள், பசியாற்றி கொள்ளுங்கள் என்பாரேயானால் அதனால் என்ன பயன்? எனவே நம்பிக்கை செயல்படுத்தப்பட வேண்டும். நம்பிக்கை ஒரு மரமாக இருந்தால் செயலானது கனியாக இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, நம்முடைய உள்ளத்தை, இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாமல் இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நடந்து செயல்படுத்த நல்ல இதயத்தை, பண்பட்ட இதயத்தை, பக்குவமான இதயத்தை இறைவன் தர இந்த திருப்பலியை ஜெபிப்போம். ஆமீன்.
மலர்களில் எந்தன் மனதினை தருகின்றே, பழங்களில் எந்தன் பண்பினை தருகின்றே, பழங்களில் எந்தன் பண்பினை தருகின்றே. அப்பத்தின் வடிவில் அன்பினை சேர்த்து திராட்சை ரசத்தில் தியாகத்தை கலந்து என்னையே தருகின்றேன் இறைவா, காணிக்கை ஏற்றிடுவா. மலர்களில் எந்தன் மனதினை தருகின்றே, பழங்களில் எந்தன் பண்பினை தருகின்றே. சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கின்ற அந்த காணிக்கைகளை தந்தையாகி இறைவன் ஏற்றுக்கொள்ளும்படியாக மன்றாடுவோம். எல்லாம் அல்ல இறைவா, புனித ஜோசப் வாஸின் விழாவில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் பலி பொருட்களை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். இவ்வாறு அவருடைய பாடுகளின் மறைநிகழ்வுகளை கொண்டாடும் நாங்கள் அதற்கு ஏற்றவாறு வாழ அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுளமானீர். ஆகவே படைப்புக்கள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன. மீட்பு அடைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். எனவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்ச்சியுடன் எப்பொழுதும் மறக்கேட்டு பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள்,
ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கன்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் நீர் வருமளவும் ஓவத்தினை அறிக்கையிடுகின்றோம். உயிரையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் கொண்டு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவிருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திணறாகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகிலிருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது எனப் போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையே உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவங்களிலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே.
எங்கள் பலவீனங்களை பாராமல் உமது திரு அவையை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதியும் ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுனுடைய திருவுடலை உட்கொள்வதற்கு முன்பு இயேசு தருகின்ற அமைதியை பிறருடைய முகத்தை பார்த்து பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் திருவுடலும் திருத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எங்கள் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் அருமருந்தாகவும் இருப்பனவாக. இதோ நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இவரே கடவுள், இவரே இதயம், இதயம்தான் கடவுள். இதயத்தோடு நம் ஒவ்வொருவரையும் அன்பு செய்தவர், இதயத்தோடு பிறர் நோக்கி நகர நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். எழும்பும் புதிய வெள்ளம் பெருகுதே, பங்கு பெறவே பகிரும் உள்ளம் நிறையுதே. பொங்கி எழும்பும் புதிய வெள்ளம் பெருகுதே, பங்கு பெறவே பகிரும் உள்ளம் நிறையுதே. வரும் வாழ்வு கண்டே புது பார்வை கொண்டே, வரும் வாழ்வு கண்டே புது பார்வை கொண்டே, தந்தை அன்பில் கொள்ளும் உறவில் மகிழவே. பொங்கி எழும்பும் புதிய வெள்ளம் பெருகுதே, பங்கு பெறவே பகிரும் உள்ளம் நிறையுதே. பொங்கி எழும்பும் புதிய வெள்ளம் பெருகுதே, பங்கு பெறவே பகிரும் உள்ளம் நிறையுதே. கண்டே புது பார்வை கொண்டே, ஒரு வாழ்வு கண்டே புது பார்வை கொண்டே, தந்தை அன்பில் கொள்ளும் உறவில் மகிழவே. பொங்கி எழும்பும் புதிய வெள்ளம் பெருகுதே, பங்கு பெறவே பகிரும் உள்ளம் நிறையுதே. நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உண்மையின் நம்பிக்கைக்காக புனித ஜோசப்பாஸ் அயராது உழைத்து தமது வாழ்க்கை முழுவதையும் அர்ப்பணித்தார். அதனால் இம்மறை நிகழ்ச்சியின் வல்லமையால் உமது அடியார்களை அதே நம்பிக்கையில் உறுதிப்படுத்தி அவர்கள் தங்கள் வார்த்தையாலும் வாழ்வாலும் எங்கும் அதை எடுத்துரைக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித ஆரோக்கியனின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி
காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களுடைய மனம் சோர்ந்து போகும் பொழுது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் தோண்டு போகும் பொழுது நடக்க இயலாத சிறுவரை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் பொழுது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தரலும். வரம் பெற்று தரும் இந்த ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of வேளாங்கண்ணி. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. பாதாரே சரணம், உந்தன் பாதாரம் பூமிக்காதாரம், அன்னி மாதா